ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். இது இவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்க 2 days. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். எத்தனை தடவை போனாலும் சலிக்காத ஒரு இடம்தான் கொடைக்கானல். இந்த ஹேர்பின் பென்ஸ் கிராஸ் பண்ணும்போதே கிளைமேட் செமையாக இருக்கும். எந்த சீசனில் போனாலுமே ஓரளவுக்கு குளிராகவே தான் இருக்கும். நாங்கள் போகும்போது ரொம்ப சில்லுன்னெல்லாம் கிடையாது. ஈவினிங் தான் ரொம்ப கொஞ்சம் சில்லாக இருந்துச்சு. பட் ஸ்டில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் கொடைக்கானல் ரீச் பண்ணிட்டோம். கொடைக்கானலில் ஹோட்டல் கிளிஃப்டனில் கொஞ்சம் ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஹோட்டல் உட் பேலஸில் கொஞ்சம் ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. இது கிளிஃப்டன் ஹோட்டலோட வியூ தான். இதுதான் எங்களோட ஹோட்டல் உட் பேலஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உள்ள ரூம்லாம் கூட நல்லா இருந்தது. உங்களுக்கு ரூம் டூர் ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கொடைக்கானல் லேக் தான் ஃபஸ்ட்டு போனோம். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்தே தான் போனோம். பக்கத்தில் தான் இருந்துச்சு. கொடைக்கானல் லேக்கில் போட்டிங்லாம் க்ளோஸாக இருந்து நாங்கள் போகும்போது ஏன்னா கிளம்பி போகிறதுக்கே லேட்டாக இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு கிட்ஸோட அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு 3D ஐட்டம்ஸு கேம்ஸ்லாம் வச்சு ஒரு இது வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போயிட்டாங்க. போய் மக்கள் என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தோம். ரூமில் பார்த்திங்கன்னா நைட் ஆனதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது உட் பேலஸ் கேம்ப் ஃபயர் தான். ஸோ கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நேரம் குளிர் காமிச்சிட்டு, ஏன்னா ஈவினிங் ஆனோடனே கொஞ்சம் கூலாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் கேம்ப் ஃபயரில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே காலையில் எழும்பி சைட் சீயிங்காக கிளம்பியாச்சு. கிளிஃப்டனில் எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வியூ பாயிண்ட் பெரிஜம் லேக் போகிற வழியில் அதில் டிக்கெட் எடுக்க போகும்ல, அது பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வியூ பாயிண்ட் போய் விசிட் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே நிறைய நேரம் இந்த இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். அங்கே பெருசெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகவே இல்லை. இந்த வியூ பாயிண்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. என்ட்ரி டிக்கெட் இருந்தது. மினிமல் காசு தான், ஆனால் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகாமல் ஆப்போசிட்டில் இருந்த பைன் ஃபாரஸ்ட் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற என் காலேஜ் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பினோம். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தான் போயிருந்தோம். நாங்கள் லாஸ்ட் டைம் கொடைக்கானல் வரும்போது பைன் ஃபாரஸ்ட் போகிறதுக்கு சார்ஜஸ்லாம் கிடையாது. உள்ளே மியூல் ரைடு அந்த மாதிரி எடுத்தால் மட்டும் தான் சார்ஜஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை இப்போ என்ட்ரியுமே சார்ஜபிள் தான். பே பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. பைன் ஃபாரஸ்ட்டில் போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நாங்கள் போன பிளேஸ் குணா கேவு. குணா கேவுக்கு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நாங்கள் லாஸ்ட் டைம் கொடைக்கானல் வரும்போது நடக்கிறதுக்கு சோம்பல்பட்டு டயர்டாகி நாங்கள் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் போகவே இல்லை. ஸோ இந்த வாட்டி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போனோம். குணா கேவ் இப்போ ஃபேமஸ். அதாவது நிறைய டூரிஸ்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற ஃபிலிம் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் அங்கே விசிட் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த ஃபிலிம் வரல. அப்படி இருந்துமே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். குணா கேவ்லேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருந்து அதான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே ஏறி நம்ம பார்த்தோம்னா கொடைக்கானல் வியூ அழகாக தெரியும். அப்புறம் அந்த வேர்க்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறது தான் எங்கள் ஹைலைட்டு. ஸோ அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா அடுத்து நாங்கள் லேக்குக்கே வந்துவிட்டோம். ஏன்னா போட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் கொடைக்கானல் நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ போட்டிங்க்கு வந்துவிட்டோம். ஸோ போட்டிங் நாங்கள் 2 பேரும் தனியாக தான் போட்டிங்கில் போனோம். ஸோ நல்லா இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நைட் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புனோம்.